எல்லா வேலையும் முழு மனதோட அவர ஆராதிக்கணும். முழு மனதோட அவர மகிமைப்படுத்தணும். அப்பதான் நம்ம வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்த நம்ம அடைய முடியும். சரிங்களா? நான் இந்த இந்த வேளையிலும் உங்களுக்கெல்லாம் சொல்றது என்னன்னா, நம்ப தேவ மகிமையில நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எல்லாருமே வெறும் பெரிய ஐஸ்வர்யவான் அப்படிலாம் கிடையாது. பெரிய பரிசுத்தவான்கள் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவரோட இயேசுநாதர தவிர இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே பாவிகள் தான். ஆனா, அத வந்து ஆண்டவர் தான் இந்த கல்வாரியில அவருடைய பாடுகள்ல நமக்கு வந்து விடுதலை தந்து, சமாதானத்த தந்து, ஆசீர்வாதத்த நமக்கு தராரு. அதனால நான் உங்ககிட்டலாம் சொல்றது என்னன்னா, நம்ப தோற்றம் எப்படி இருக்கு? நம்ப பொருள் எப்படி இருக்கு? நம்ப எந்த அளவுக்கு எல்லாத்துலயும் பெஸ்ட்டா இருக்கிறோம் அப்படின்றத யோசிக்காதீங்க. ஆனா, ஒண்ணு சொல்றேன். நம்ப வந்து எந்த அளவுக்கு அவர நேசிக்கிறோன்றத பாருங்க. உங்கள அவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. நான் வந்து என்ன முழுமையா உங்ககிட்ட ஒப்புக் குடுக்குறேன்ப்பா. நீங்க உங்க பலத்த தந்து ஆசீர்வதிங்க. ஒரு பிள்ளை ஒரு தகப்பன்கிட்ட பேசுறது போல அவர்கிட்ட பேசுங்க. நான் பேசினா நீங்க கேட்பீங்கப்பா. நான் விசுவாசிக்கிறேன். நான் நம்புறேன். நான் கேட்கிறத நீங்க செய்வீங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. அப்பான்ற உரிமைய அவருக்கு குடுங்க. எல்லாமே அவரு தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் தர்றதில்ல. சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம பிள்ளைக்கு இது இருந்தா நல்லாருக்கும். அந்த ஆசீர்வாதம் இருந்தா நல்லாருக்கும். இந்த முன்னேற்றம் இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாரி இயேசுநாதர நீங்க நேசிக்கிறீங்கன்னா, உண்மையா நேசிங்க. முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட அவர நேசிங்க. அவரு எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருவாரு. எதுவா இருந்தாலும் மனுஷர்கள தேடி போவாதீங்க. ஆண்டவர தேடி போய் அவர்கிட்ட உங்களுடைய வேதனைகளையும், கஷ்டங்களையும் சொல்லுங்க. கண்டிப்பா அதுல வந்து அவரு விடுதலை தருவாரு. உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்த தருவாரு. மனுஷர்கள தேடி போனா அந்த நேரத்துக்கு நமக்கு ஆறுதல் சொல்ற மாரி இருக்கும். அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்ன்றது தெரியாது. சரிங்களா? அதனால அவருடைய நாமத்த படுத்துங்க. அவர பிரேஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு தகப்பன்கிட்ட ஒரு மகள் பேசுற மாரி பேசுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்கள ஆசீர்வதிப்பாரு. இப்போதும் நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பா இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் தந்த தயவிற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. கொடான கோடி நன்றி ராஜா. உம்முடைய நாமம் மகிமைப்பட, உம்முடைய நாம மகிமைக்காக வாழ தொடர்ந்து ஆண்டவரே ஒரு தகப்பன் பிள்ளையை தேற்றுவது போல நீர் தேற்றுகிற தேவன் என்பதை இன்னும்